நதி நவம்பர் 15 இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, காவேரி அப்படியே ஒரு தூண்கிட்ட இருந்து வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. "சோ சோ எப்படி இப்படி நடந்துச்சு? அவர் மூஞ்சில எப்படி முழிக்க போறேன்னே தெரியலையே!" அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த தூரத்துல இருந்து ராகினி பார்த்துட்டு, என்னாச்சு?" அப்படின்னு பக்கத்துல வந்து, "ஹேங் ஓவரா?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு காவேரி, "என்னது உனக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கா?" அப்படின்னு சொல்லவும், ராகினி, "அதெல்லாம் நீங்க அப்படி நினைச்சுக்கிட கூடாது. மயக்கத்திலிருந்து தெளியலையான்னு கேட்டேன்" அப்படின்னு ராகினி கேட்கவும், உடனே காவேரி, "இப்போ என்ன உனக்கு?" அப்படின்னு கேட்கவும், ராகினி, "அது ஒன்றும் இல்லை, பர்த்டேக்கு உனக்கு ஸ்பெஷல் gift தரேன்னு சொல்லல, நேற்று என்னால் கொடுக்காம போச்சு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, உனக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு காவேரி, "இப்போ என்ன இப்படி பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கேன்?" அதுக்கு ராகினி, "இன்னைக்கு கண்டிப்பாக சம்பவம் இருக்குது, ஆனால் என்ன, நீ கொஞ்சம் என் கூட வரணும்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு காவேரி, "உன் கூட வரதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லைன்னு" சொல்லி கையை தட்டி விட்டுட்டு போகிறாங்க. உடனே ராகினி, "என்ன என் கூட வர உனக்கு பயமா?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு காவேரி, "எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, உன் கூட வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் உண்மை சொல்கிறேனா இல்லை சும்மா பூச்சாண்டி காட்டுறேனான்னு ஒரு வாட்டி என் கூட வந்து பாரு, அப்போ தான் தெரியும் உனக்கு. நான் அம்மா பிராமிஸ் இல்லை இல்லை அப்பா பிராமிஸாக நான் சொல்கிறது உண்மை. நீ வேணும்னா தாத்தா கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, விஜய் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வேணா என் கூட வா, நான் ராகினி கூட தான் போகிறேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவ தான் காரணம்" அப்படின்னு சொல்லுவது, அதுக்கு காவேரி, "இப்போ உங்க ஒன்றும் இல்லை, நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்டே போய் நிற்கிறாங்க. உடனே, "என்னாச்சு, ஆஃபீஸ் வர ஞாபகம்லாம் இல்லையா?" அப்படின்னு காவேரி சினுங்குறாங்க. உடனே விஜய், "என்ன சினுங்குற? அப்போ ஆஃபீஸ் லீவ் போட்டுடலாமா, க்ரீன் சிக்னல் மாதிரி இருக்குன்னு" சொல்லவும், காவேரி ஃபோனை பிடிங்கிட்டு, "நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய், "அதே காவேரியா என்னை கெத்தாக பார்த்து சொல்லு பாப்போம்" அப்படிங்கன்னு திரும்பவும் காவேரி பார்த்துட்டு சினுங்குறாங்க. "நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஜய், "சரி நீனு வா" அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே காவேரி, "நீங்கள் முன்னாடி போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரமுன்னு" சொல்கிறவும், அதுக்கு விஜய், "என்ன என் கூட வர பயமா? காரில் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுதியா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. காவேரி, "அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஜய், "நான் சமத்து பையனா வருவேன், நீ என் கூட வா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி அப்படி முழிக்கிறாங்க. "என்ன அம்மா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, அங்கே போகணுமா?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு காவேரி, "இல்லைங்க, ராகினி கூப்பிட்டா அவ கூட போகிறேன், எனக்கு ஏதோ ஸ்பெஷல் தரேன்னு சொல்லியிருக்கா, அதான் இன்னைக்கு போகணும்" அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு விஜய், "அவள் உன்னை டென்ஷன்லேயே வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவா, இதெல்லாம் இக்னோர் பண்ணுன்னு நான் சொல்கிறேன்ல" அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காவேரி, "என்னதான் அப்படின்னு இன்னைக்கு நான் போய் பார்த்துடுறேன்" அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு விஜய், "நானும் உன் கூட வரேன், நீ தனியாக போக வேண்டான்னு" சொல்லுவோம். அதுக்கு காவேரி, "ஏற்கனவே அவ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடு" அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களை வேற கூட்டிகிட்டு போனால் என்னை நக்கலாக பாப்பா. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, "அதில் ஒன்றும் இல்லை, கிழிச்சு போட்டுரு" அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஏதாவது பண்ணுவா, வேணா நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே காவேரி, "நடக்கிறதெல்லாம் நான் கனவா நிஜமான்னு தெரியலையே" அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனில் ராகினி வந்து அந்த காப்பகத்துக்கு காவேரி கூட்டிகிட்டு வந்து வெண்ணிலாவை காட்டுறாங்க. "இவங்கள தான் விஐபின்னு சொன்னியா?" அப்படின்னு காவேரி கேட்கவும், "இவங்க இங்கே இருக்கிறது உனக்கு தெரியுமா? அப்போ விஜய்க்கு" அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கேட்குறாங்க ராகினி. உடனே காவேரி, "இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற, அவருக்கும் தெரியும்" உடனே ராகினி, "இவங்க இங்கே இருக்கிறன்னு தெரிஞ்சு விஜய் கேஷுவலாக இருக்காரா?" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ராகினி, "என்ன சொல்கிறேன், நிவேதாவை விஜய்க்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு ராகினி, "என்னது நிவேதாவா? இங்கே பாரு காவேரி, இவங்க இங்கே இருக்கிறது விஜய்க்கு தெரியுமான்னு" கேட்கவும், அதுக்கு காவேரி, "இங்கே இருக்காங்க ஒருத்தர்னு சொல்லியிருக்கேன், ஆனால் விஜய் பார்க்கல" அப்படின்னு சொல்லவும், இருந்து ராகினி அப்பாவும் வீட்டுக்காரும் வராங்க. "நீ அவங்க அப்பா உள்ள பார்த்தீங்களாப்பா, நாம இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளுக்கு ஷாக் கொடுக்குறா" அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்பா, "வெளியில இருந்து நானும் மாப்பிளையும் கேட்டுட்டு தாம்மா இருந்தோம், இவன் நமக்கே ஷாக் கொடுக்குறா." அதுக்கப்புறம் தான் நிவேதான்னு சொல்லவும், விஷய சிரிப்பா சிரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. "என்னம்மா அவ ரொம்ப ஷாக் ஆவா, சீக்கிரம் அந்த சர்ப்ரைஸை சொல்லு" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ராகினி, "அவளே கெஸ் பண்ணியிருப்பா, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராகினி, அதுக்கு என்ன தெரிஞ்சிட்டா, இவங்க தான் வெண்ணிலா. காவேரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உடனே ராகினி, "உன் புருஷன் தேடிட்டு இருந்தானே அந்த வெண்ணிலா தான் இது, என்ன காவேரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் சூப்பராக இருக்கா" அப்படின்னு கேட்கவும், ராகினியோட அப்பா காவேரியை பார்த்து, "இன்னுமா உன் புருஷன் உன்னை வச்சிருப்பான் இனிமேலு, உருகி உருகி அந்த பொண்ணை காதலிச்சானம்மா, என்ன மாப்பிள்ள" அப்படின்னு சொல்லவும், அவரும் ஆமாங்கிறாங்க. குடும்பமாக சேர்ந்து ராகினியை நல்லா குமைக்கிறாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க, வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ராகினி, "விஜய்க்கு ஃபோன் பண்ணுவோமா" அப்படின்னு ஃபோன் எடுக்காங்க. உடனே காவேரி, "வேண்டாம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன்னு" ராகினியோட அப்பாவும், "எங்கே நீ எப்போ சொல்லுவ" அப்படின்னு கேட்காங்க. "அவள் இங்கே இருக்கட்டுமா வெண்ணிலா" அப்படின்னு கேட்கவும், "இல்லை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், நானே சொல்லிக்கிறேன், பொறுமையாக நானே நேரில் பார்த்து சொல்கிறேன்" அப்படின்னு காவேரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க.